1953ல் நியூயார்க்கில் பிறந்திருக்கிறான். பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் இல்லை, சாதாரண குடும்பம் தான். இவனுக்கு பெருசாக படிப்பும் வரல, காலேஜ் ட்ராப் அவுட்டு. இருந்தாலும் படித்த படிப்பு வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கூலில் கணக்கு வாத்தியாராக வேலைக்கு சேர்ந்திருக்கான். அந்த வேலையிலையும் ரொம்ப நாளாக நீடிக்கல. இவனோட நோக்கமெல்லாம் பணம், பவர் அதிலே தான் இருந்திருக்கு. அது ரெண்டையும் அடையிறதுக்கு ஸ்கூல் வாத்தியாராக இருந்தால் முடியாது, அதுக்கு வேற ரூட்டை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் தேர்ந்தெடுத்த ரூட்டு அமெரிக்காவோட பங்குச்சந்தை இருக்கிற வால் ஸ்ட்ரீட். அந்த வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பியர் ஸ்டென்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில் இவன் நிதி ஆலோசகராக வேலைக்கு போய் சேர்ந்திருக்கான். அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குக்கு வர்ற எல்லா கஸ்டமர்ஸும் கோடீஸ்வரர்களாகவும் பில்லியனர்ஸாகவும் தான் இருப்பாங்க. இவனோட நோக்கமே பணமும் பவரும் தான். அங்கே வர்ற அத்தனை பேருமே பணம் பவரோட லிங்க் ஆனவங்க. இவன் நல்லா பேச்சு திறமை உள்ள ஆள். அதனால் அந்த கம்பெனியில் அப்படியே வேலைக்கு சேர்ந்து வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாரையும் பேசி பிரெயின் வாஷ் பண்ணி இவனோட ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்குள்ளே ஒவ்வொருத்தராக கொண்டு வர ஆரம்பித்தான். அப்படி வெறுமனே இவன் ஃபினான்ஸ் கன்சல்டண்ட்டாக மட்டும் இல்லை, வர்றவங்களில் பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய பணக்காரங்க இருப்பாங்க இல்லையா, இவங்களோட வீக்னஸை பயன்படுத்திட்டு அவங்களுக்கு சிறுமிகளை சப்ளை பண்ணுற ஒரு பீடோஃபைல் நெட்வொர்க்கையும் அப்போவே இவன் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உள்ளூரில் இருக்கிற மேயர், ஜட்ஜு, அமைச்சர், பிஸ்னஸ்மேன் இவங்க எல்லாருக்கும் இப்படி சிறுமிகளை சப்ளை பண்ணுற வேலையை அப்போவே ஆரம்பிச்சிட்டான். சரி, எப்படி இந்த சிறுமிகளை இவன் போய் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றான் அப்படின்னா, அமெரிக்காவில் எல்லாருமே கோடீஸ்வரங்களும் பணக்காரங்களும் கிடையாதுல்ல. ரோட் சைடுகளில் ஏழைகள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. வேனில், ட்ரக்கில், டென்ட் அமைச்சு இப்படிலாம் எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான ஏழைகள் அமெரிக்காவில் இருக்காங்க. அந்த மாதிரி குடும்பங்களை ரீச் பண்ணி அங்கே இருக்கிற 13 வயசு 15 வயசு உள்ள சிறுமிகள்கிட்ட பேசி 2 மணி நேரம் மசாஜ் பண்ணி விட்டா $200 கிடைக்கும், $300 கிடைக்கும் அப்படின்னு பேசி அவங்களை அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்லேருந்து அவனை வேலையை விட்டு நீக்கிடுறாங்க ஒரு கட்டத்தில். அப்புறம் 1988 அந்த கம்பெனியிலிருந்து வெளியில் வந்த இவனோட பேர்லேயே சொந்த கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறான். ஜே எப்ஸ்டீன் அண்ட் கம்பெனி அப்படின்னு அதுக்கு பேர். அந்த கம்பெனியோட முதன்மையான நோக்கம் பிஸ்னஸ் ஆலோசகர். இவன் வந்து ஒரு ஃபினான்ஸ் கன்சல்டன்ட் அப்படி தான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான். ஆல்ரெடி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் வேலை பார்க்கும்போதே ஒரு பெரிய கோடீஸ்வர நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிட்டான். இப்போ இவன் பேரில் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டான். அந்த நெட்வொர்க்கை வச்சு இன்னும் மேலும் பல பணக்காரர்களை ரீச் அவுட் பண்ணுறான். குறைஞ்சது $1 பில்லியன் மேலே சொத்து மதிப்பு வச்சிருக்கிற தனி நபர்களோ அல்லது கம்பெனியோ அவங்க தான் இவனோட டார்கெட். தான் ஒரு எலைட் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் அப்படின்ற தோற்றத்தை இவன் உருவாக்கிக்கிறான். யாரெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்கள ரீச் அவுட் பண்ணுறான். உங்களோட பணத்தை எப்படி சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நான் ஐடியா தர்றேன் அப்படின்னு அவங்களுடைய பிரைவேட் குட் புக்கில் இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். இவனோட பலங்கிறது சீக்ரஸியை மெயின்டைன் பண்ணுறது. அது கோடீஸ்வரர்களுக்கு ரொம்ப தேவையாகவும் அவசியமாகவும் இருக்குது. அதனால இவனோட புகழ் அந்த கோடீஸ்வரர்களுக்கு மத்தியில் பரவ ஆரம்பிக்குது. அந்த நெட்வொர்க்கோட ஒரு அங்கமாக இவன் மாறுறான். மெல்ல மெல்ல பெரிய பெரிய கம்பெனிகளோட ஆட்கள்லாம் இவனோட கஸ்டமர்ஸாக மாற ஆரம்பிக்கிறாங்க. பாப்புலர் பிராண்டான விக்டோரியா சீக்ரெட் அந்த கம்பெனியோட முதலாளி லெஸ் வெக்ஸ்னர் அவர் உள்பட இவரோட கஸ்டமராக பல பேர் மாறுறாங்க. அப்புறம் பில் கிளின்டன், இங்கிலாந்து இளவரசர் ஆண்ட்ரூ, இந்த மாதிரியான செல்வாக்கான ஆட்கள் கூட இவனோட லிஸ்ட்குள்ளே வர்றாங்க.